ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான குளுமையான மாலை வணக்கம். மழையாக இருக்குது, இன்றைக்கி யூடியூப் கிளாஸ் தான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. தட் ஷோஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஏனி ரொம்ப சந்தோஷம். அந்த தத்துவத்தை தான் ராமகிருஷ்ணர் சொல்லிகிட்டு இருந்தார், பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வகுப்பில் இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதில் ரிஷிகள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதை பார்த்தோம். அவங்க தனிமையில் இருந்து நாள் முழுக்க தியானம் செய்வாங்க, சிந்திப்பார்கள் அப்படின்னு. நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய அன்பர் ஒருத்தர் பழைய கோயிலுக்கு டெய்லி காலையில் உட்காருவார். ஒரு நாள் நான் டிஃபன் சாப்பிட போகிறப்ப நான் எப்போ அந்த ஓல்ட் ஷ்ரைனில் நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு தீட்சை கிடச்சிது அந்த கோயிலில் தான். ஸோ குருவுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு போகிறது. அவர் இறங்கி வந்துருந்தப்போ நமஸ்தே சுவாமிஜி அப்படின்னார். நமஸ்தே. நான் பார்ப்பேன். ஸோ அன்றைக்கி மீட் பண்ணோம். சொன்னார், எவ்ரிடே ஐ கம் அண்ட் சிட் ஹியர் ஃபார் 5 minutes அப்படின்னார். நான் சொன்னேன், வெரி குட் ஹேபிட் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், 5 minutes 1 மணி நேரத்தில் வேணால் பெரிய டைமாக இருக்கலாம், பட் 24 hours 5 minutes அப்படிங்கிறது இன்சிக்னிஃபிகண்ட்டு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு. எஸ் சுவாமிஜி, ஐ ஷல் ட்ரை சுவாமிஜி அப்படி சொன்னார். இது சும்மா ஒரு நம்முடைய சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னாக்கா, உலக வாழ்க்கை சாப்பாடு, ஆன்மீகம் அப்படி லேசாக தொட்டுக்கிற ஊறுகாய். எது அதிகமாக சாப்பிடுவீங்க? ஊறுகாவை சாப்பாடா? டவுட்டே கிடையாது இல்லையா? இவ்வளோ ஊறுகாய் வச்சுட்டு இத்தினோண்டு சாப்பிட்டாக்க அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போகணும். அவர் சும்மா வேடிக்கை சொன்னார், வி டேக் இட் ஸோ லிட்டில். ஆனால் ரிஷிகளை பற்றி சொல்கிறார், நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். ராத்திரி ஆசிரமத்துக்கு கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி அப்படின்னாக்க, பார்க்குறது, கேட்குறது, தொடுறது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். மனசை நாம் அதன் போக்கிலே விட்டோம்னாக்க அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அதனால தான் ஷம தம அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. புலன்களையும் கட்டுப்படுத்தணும், மனசையும் கட்டுப்படுத்தணும். அது எல்லாம் சுற்றிட்டு வரட்டும் அப்படின்னாக்கா அப்புறம் சுற்றிட்டு வரப்போ நமக்கு எனர்ஜியே இருக்காது. we lose our precious life. So with the power of intelligence, புத்தி பலத்தோட இந்த அவுட் கோயிங் சென்சஸ், வெளியிலேயே போகிற புலன்கள் எல்லாம் திருப்பி உள்ள விடணும். அதை அவங்க செஞ்சாங்க இன்டென்ஷனலி, வித் ஃபுல் இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தப்போ எல்லாம் 6th 7th பசங்க எல்லாம் படி பசங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், டேய் பசங்களாம் நல்லா கேளுங்க, பேங்க்கில் கேபிட்டல் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் வரும், பட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கேபிட்டலே வரும் அப்படின்னு சொன்னேன். அது பிரின்சிபல் மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எக்ஸலன்ட் சாமிஜி அப்படின்னாக்க. ஸோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இருந்தாக்கா யூ வில் கெட் தி கேபிட்டல், ரியல் கேபிட்டல், தட் இஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் அது கேபிட்டல், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் லைஃப்பை நம்ம எல்லாருமே லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். யாருக்காக நடத்திக்கிட்டு இருக்கோம்? அவக்காக தான். ஐ எம் த ஃபஸ்ட் பர்சன். அதனால தான் இங்கிலீஷில் சொன்னாங்க ஃபஸ்ட் பர்சன் இல்லையா? சமஸ்கிருதத்தில் கூட உத்தம புருஷ
சம்ஸ்கிருதத்தில் உத்தம புருஷன். இந்த உத்தமன் இருந்தால் தான் மற்ற மத்தியமான அதமெல்லாம் வருவாங்க. ஃபஸ்ட் மை செல். ஒரு பெரிய அறிஞர் சொல்வார், த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நம்மளை வச்சு தான் எல்லாத்தையும் நாம் கணக்கு பண்ணுவோம். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இவரும் எனக்கு வேணும், அவரும் எனக்கு வேணும், அவரும் எனக்கு வேணும். யூஸ்ஃபுல் இல்லை, தள்ளு. ஸோ ஐ பிகம் தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஹோல் லைஃப். வேதம் என்ன சொல்லுது? இட் இஸ் கரெக்ட், அது உண்மை தான். பட் நீ தப்பான ஐயை பிடிச்சிக்கிட்டு இருக்க. உண்மையான ஐயப்படி. 2001 எனக்கு கொஞ்சம் பேல்மட்டில் இருந்தப்போ கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. ரங்கநாதன்ஜி மகாராஜ் சொன்னார், கல்கத்தாவில் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காது, நீ ஹைதராபாத் போ அப்படின்ட்டு. ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், எல்வி பிரசாத் ஹாஸ்பிட்டல், ரொம்ப எக்ஸலண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ எங்களுக்கு மகாராஜுக்கு பெங்களூர் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன், சென்னை வந்துட்டு சங்கர நேத்ராலயை போய் பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மகாராஜ் என்ன சொன்னார், ஆல் ஆர் கோயிங் டு சங்கரா ஒன்லி, யூ கோ டு பிரசாத் அப்படின்ட்டார். சரி, ஓகே, பாலாஜி பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு சுவாமி இருந்தார், சுவாமி பரமார்த்தானந்த் அப்படின்னு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சுவாமி. வாட் ஹேப்பன் சடன்லி யூ ஹவ் கம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், லிட்டில் ஐ ப்ராப்ளம் அப்படின்னப்போ அவர் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தட் ப்ராப்ளம் ஒன்லி அப்படின்னு. அவர் சொன்ன ஐ வேறு, நான் சொன்ன ஐ வேறு. எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் ஐ ப்ராப்ளம் ஒன்லி, ஓகே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பெங்களூர் போனோம். ஸோ இந்த ஐ அதுதான் க்ரியேட் பண்ணுது. ஒரு சாது வேடிக்கையாக சொல்லுவார், இந்த ஐ எப்படின்னாக்க, மேலே சந்திரன் தெரியிறான், கீழே ஒரு 10-15 கப்பில் தண்ணி இருக்குது, எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். யாரோ ஒரு குழந்தை ஆட்டி விட்டான் அந்த ஒரு கப்பை, அது ஆடுது. இதில் இருக்கக்கூடிய பிம்பம் என்ன ஆகும்? அதுவும் ஆடும். அப்போ அந்த சந்திரன் ஐயோ நான் ஆடுறேன் அப்படின்னு நினச்சிதான். அதை போல தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆக்சுவல் சந்திரன் இஸ் அப்படியே இருக்குது, ஆடலை பாடலை, அது பாட்டு சைலண்டாக அப்சர்விங், சாட்சி ரூபேன. அதை போல தான் ரியல் ஐ, நம்முடைய உண்மை சுரூபம் சாட்சி மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்குது. குறுக்க ஷியாமலா, பரிமளா, நிர்மலா, ரங்கராஜன், தம்பிராஜன், சீனிவாசன், நரசிம்மன், இதெல்லாம் தான் ஆட்டம் போடுது. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுவார். எல்லாம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? அந்த ஆறுற நிலா நாம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால. இதையெல்லாம் போக்கணும்னாக்க யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்வேர். எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து வெளியில் போகக்கூடிய அந்த மனசை அப்படி திருப்பி விடணும். ராமகிருஷ்ணானந்த சாமி ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். குரு என்ன செய்கிறார் அப்படின்னு யாரோ கேட்டாங்க. அவர் ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறார். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டே இருந்தான். வழியில் ஒருத்தர் வந்தார். ஏதோ ஒரு அட்ரஸை சொல்லி, அந்த அட்ரஸுக்கு இந்த பக்கம் தானே போகணும் அப்படின்னு கேட்டான். அவர் அட்ரஸை பார்த்துட்டு, ஐயோ நீ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற, சைக்கிளை திருப்பு, வந்த வழியே போ, அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் குருவோட வேலை. இப்போ அவன் பெடலிங் இஸ் மஸ்ட், சைக்கிளிங் இஸ் மஸ்ட், ஒன்லி திங் டைரக்ஷன் ஹேஸ் சேஞ்ச். இதுதான் குருவோட வேலை அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுப்பார். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அது. அதை போல் எதுக்காக இந்த மந்திர ஜபம், எதுக்காக இந்த பாராயணம், அது இது எல்லாம் அப்படின்னாக்க, வெளியிலேயே போகிற மனசு. ஏன் வெளியில் போகுது மனசு? உபனிஷத் சொல்லுது, கடோபனிஷத், பராஞ்சி காணி வெத்ருநத் ஸ்வயம்பூ. கடவுளே அப்படி தான் படைச்சிருக்காராம். இந்த ஸ்ரீமத் பாகவதெல்லாம் நீங்கள் படித்தாக்க, இந்த பிரம்மா 4 பேரை படைத்தார் இல்லையா? பிரம்மகுமாரர்கள், சனத், சனந்தன், அவங்களாம். ஸோ அவங்களுக்கு மனசு உள்ளே போச்சு. பிரம்மா என்ன நினச்சார், இவங்களை வச்சு கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், உலகத்தில் விளையாட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பேக்கணும் அப்படின்னாக்கா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி அப்போவே கிளம்பிட்டாங்க. அப்பா பேச்சு அப்போவே கேட்கலை. இப்போ நாங்கள்லாம் தப்பு பண்ணவே இல்லை.
அட பாவிகளா, உங்களை உருவாக்குனதே அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் வேறு நபர்களை உருவாக்கணும் சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லு. அப்போது இந்த மனசு உள் போகிற மாதிரி வச்சுட்டா இந்த விளையாட்டெல்லாம் நடக்காது. தீபாவளி வருமா, 10 கடையில் போய் துணியை பார்த்துட்டு ஏதோ ஒரு கடையில் வாங்குவோமா? பாருங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லை? நான் டிநகரில் இருந்தப்போ அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்துப்பேன். 2 டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணணும் தீபாவளிக்கு முன்னாடி. அந்த அம்மாக்கள் சொன்னாங்க, சாரி சாமிஜி, இன்றைக்கி இந்த கொஞ்சம் துணியை பார்க்கலான்னு போகிறோம். டிநகர் தான் ஃபேமஸ் ஃபார் துணி இல்லையா? துணி, நகை எல்லாமே அங்கே ஃபேமஸ். அப்புறமா வந்து வாங்கிக்கிறோம். சரி, ஓகே அப்படின்ட்டு. அவங்க போகிறப்ப 10 மணி காலையில், கிளாஸ் 9:30 வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. சரி, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் கழித்து அடுத்த கிளாஸுக்கு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன ஆச்சு? ஓ சாரி சாமிஜி, அன்னைக்கு டைமே இல்லை அப்படின்னு. டைமே இல்லையா? ஏன், என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இல்லை காலையில் இங்கேருந்து போனோமா, துணி பார்க்குறதுலேயே டைம் போயிடுச்சு, வீட்டுக்கு போய் சேர்றப்போ 6 மணி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சின்ன வயசு தான், 65 66 அவ்வளவுதான். ஸோ 6 மணி வரைக்கும் பார்த்தீங்களா? அப்பா, வெரி குட், இன்ட்ரெஸ்ட். சரி வாங்கினீங்க? இல்லை, எதுவும் வாங்க முடியல அப்படின்னா. இதுதான் கிளைமேக்ஸ். அந்த நான் நினச்சேன், அந்த பையன், எந்த பையன் அவங்களுக்கு அந்த சேலையெல்லாம் பிரித்து காமிச்சானோ நிச்சயம் சபிச்சிருப்பான் அவங்கள, இல்லை? சபிக்கானோ இல்லை? அவ்வளோ இப்போ மடித்து வைக்கணுமே, யாருடைய வேலை? நீங்கள் சம்பளம் கொடுக்கறது இல்லை, லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, இல்லை ஏசியே ஓடுது. யூ ஆர் டேக்கிங் ஸோ மச் ஃப்ரம் அதர்ஸ், பட் யூ ஆர் நாட் கிவிங் எனி திங் அப்படின்னாக்கா இதெல்லாம் தான் நமக்கு கடனாக வந்து சேருது. இந்த கர்மா எப்படி வருதுங்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள். இன்றைக்கி கூட, நேற்று கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ட்ஃபுல்லாக தப்பிச்சா வேறு எங்கேயோ போய் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு ஒரு மெசேஜ். இட் இஸ் ட்ரூ. அப்போ தான் நமக்கு தெரியும், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் இது வந்ததுனாக்கா எங்கேயோ பண்ணியிருக்கோம், அதனால தான் வருது. காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம சாமிஜி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், காஸ் இல்லைன்னாக்கா எஃபெக்ட் வராது. உலகத்தில் காசு இல்லைனாக்கா எஃபெக்டிவாக இருக்க முடியாது அப்படின்னு வேடிக்கை சொல்லுவார். காஸ் அண்ட் எஃபெக்ட், காசு எஃபெக்டிவ் அப்படி சொல்லுவார் வேடிக்கை. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அதர்வைஸ் நோ சஃபரிங் வெல்கம், நோ சுகம் ஆல்சோ வெல்கம். எனிவே, ஸோ மனசு அந்த மாதிரி படைச்சிருக்கிறார் கடவுள், வெளியில் போகிற மாதிரி. கஷ்டித் தீர மனுஷன் சொல்லுது, யாரோ ஒரு தீரன். தீரன் யாருன்னாக்கா அடியாட்களை வச்சுட்டு 10 பேரை அடிக்கிறவன் இல்லை, அவன் சும்மா சோம்பேறி பயந்தாங்கொள்ளி. அவனுக்கு பயம், அதனால தான் 10 பேரை எப்பவும் கூடவே வச்சுருக்கான் இல்லையா? இப்போ நீங்கள்லாம் தனியாக நடந்து போகிறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட அந்த அவனுக்கு இல்லை. அதனால தான் 100 பேரை வச்சுக்கிட்டு என் பலம் தெரியுமா அப்படிங்க. உனக்கு என்னடா பலம்? கஷ்டித் தீர அப்படின்னாக்கா யார் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறானோ. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே தீரர்கள். தீரமாதா அப்படின்னு சாமிஜி ஒரு அம்மா, ஒரு லேடிக்கு பேரே கொடுத்தார், தீரா மாதா அப்படின்னு சொல்லி. உண்மையை நோக்கி போகணும், அதை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் வேர்ல்டு, அதுதான் உண்மையான பர்பஸ். ஈஸ்வர்லாவி மனுஷ ஜீவனேர் உத்தேஷ்யம் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணுறதுக்காக இல்லை, அச்சீவ் பண்ணுங்க, பட் அது போதாது. எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணாலும், இப்போ பாம்பேயில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கா, இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர். ஒன் டே விசா வந்துடும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியுமா? சேர்த்ததெல்லாம் இங்கே தான். நேற்று கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், ரொம்ப வேடிக்கை. எல்லாவற்றையும் இங்கே விட்டு விட்டு போவதற்காக மனிதர்கள் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு. என்ன தாட்ஃபுல் மெசேஜ் பாருங்கள்ல. சேர்க்கவே கூடாது, சம்பாதிக்கக்கூடாது அப்படி சொல்லலை. எவ்வளோ தேவையோ சம்பாதிச்சு நிம்மதியாக இருங்க. உண்மையை நோக்கி போங்க. ரிஷிகள் அப்படி போனாங்க, உண்மையை நோக்கி போகலை. அடுத்த பிரிவில் மறுபடியும் வந்து அது நம்ம கிளாஸை மறுபடியும் கேட்க வேண்டியிருக்கும். கஷ்டம் இல்லை? அப்புறம் உங்களுக்காக நான் வேற வர வேண்டியிருக்கும், எனக்கு கஷ்டம். ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ அதுக்காக தான் பழைய காலத்து ரிஷிகள்
பார்க்குறது கேட்குறது தொடுறது இதிலேருந்து விலகி இருந்தார்கள். சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது அப்படின்னாக்கா, வெளியில் போகிற எனர்ஜி இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50,000 சேலரின்னு வச்சுப்போம். அதை பேங்க்கில் போட்டு வச்சுட்டு எது தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கினாக்கா பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் வாங்குறீங்க, 10 நாளோ 15 நாளோ தான். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேன் யூ கிவ் மீ 10,000 ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? மென்டல் எனர்ஜி கூட அதே மாதிரி தான். மைண்டை ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்வார், மனசை உலகத்துக்கு கொடுத்தா கெட்டு போயிடும், இறைவனுக்கு கொடுத்தா இன்னும் வலிமையாகும் அப்படிம்பார். ஒன் பாயிண்டட்னஸ் வந்தாக்கா யூ வில் கெயின் ஸ்ட்ரெங்க். பகுஷாகாஹி அனந்தாஸ்ச அப்படி சொல்லுவார் கிருஷ்ணர். மனசு கண்ட்ரோல் இல்லைனாக்கா, பகுஷாகானாக்கா பலவிதமான கிளைகள்னாக்கா எங்கெங்கேயோ போகுது மனசு. அந்த மாதிரி இருந்தாக்கா மென்டல் எனர்ஜி. அதனால தான் நிறைய பேருக்கு நம்ம டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண உட்காந்தாலே தூக்கம் வருது, எனக்கு எனர்ஜி கிடையாது. நமக்கு எங்கெங்கேயோ கொடுத்துட்டோம். அவனுக்கு 1000 ரூபா, இவனுக்கு 2000 ரூபா, இந்த சேலையில் 10,000 ரூபா, பேண்ட்டு வாங்குறதுல 20,000, நகை வாங்குறதுல இருக்கிறதெல்லாம் போச்சு. அப்புறம் வீட்டு போய் பருப்பு வேணாக்கா, பருப்பா நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு சொல்கிறோம். பேங்க்கில் பேலன்ஸே இல்லை. ஸோ அதனால் இந்த அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மைண்டு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உன்னதமான நிலையை அடைந்தார்கள் அப்படி சொல்கிற ஒரு பக்தன் கடவுள் காட்சி கொடுத்தார். சொல்கிறான், காட்சி கொடுக்கல, பிரார்த்தனை பண்ணுறப்ப சொல்கிறான், கடவுளே உங்களை அறியும் முன் நான் இறக்க மாட்டேன். அந்த என்னமோ புத்தர் வந்து தவம் உட்கார்ந்தப்போ, இந்த உடம்பு அழிஞ்சாலும் சரி, காஞ்சி போனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். அந்த ஒரு ஸ்லோகம், ஒரு சுஷ்யத்துமே ஒரு சரீரம், ஒரு ஸ்லோகம் நல்லா இருக்கும். அது அந்த தீவிர வைராக்கியத்தோடு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணார், அவருக்கு அனுபூதி கிடைச்சிது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் வரும். ஸோ இந்த பக்தன் அப்படி சொல்கிறான், கடவுளை உங்களை அறியும் முன் இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தான். கடவுள் வாய்ஸ் மட்டும் கேட்டுதான், என்னை அறிந்தவன் இறப்பதே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். இரவாத நிலை, மீண்டும் பிறவாத நிலை எப்போ வரும்? உன்னை மறவாத நிலை வந்தா. எல்லாம் அப்படியே கனெக்டடாக வருது பாருங்க. மறவாத நிலை வந்தால் பிறவாத நிலை வரும். பிறந்தா தானே நீங்கள் சாகணும், இரவாத நிலை வரும். அந்த மாதிரி. ஸோ இந்த உயர்ந்த மனிதர்கள், ரிஷிகள் அந்த நிலையை அடைந்தார்கள். இதை பற்றி பார்த்தோம். போன வகுப்பில் அவங்க இந்த பழம், கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டாக்க அந்த மனசின் மேலே வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேஷுவலாக சொன்னேன். இது ராஜயோகத்தில் வந்து பதஞ்சலி முனிவர் சொல்லக்கூடிய சில குறிப்புகள். அது லெக்சர் கேட்டுட்டு ஃபாரின்லேருந்து சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தப்பா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. தப்பு கிடையாது. என்ன மறுபடியும் இன்றைக்கி கேட்டாலும் கேட்பாங்க, இல்லை நிறுத்திடுறாங்களோ என்னமோ தெரியல. அது ஒருத்தன் சொல்கிறான், அந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக்கிங் பண்ணாதன்னு சொல்லிகிட்டே இருப்பார். சம்ஹவ் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு, நீ நிறுத்திட்ட, இல்லை அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது, இனிமேல் ஃப்ரீயாக பிடிக்கலாம்ல அந்த மாதிரி. ஸோ நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு குருமாரன்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. அதை அந்த லெக்சர்லேயும் நான் சொல்லியிருக்கேன். கிரீஷ் சந்திர கோஷ் கிட்ட வந்து ராமகிருஷ்ணன் வந்து நீ குடிக்காதன்னு ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. பட் இவர் ப்ராக்டிஸ் பண்ண 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 மனசு சுத்தமாச்சு, தானே விட்டு போச்சு. ஸோ சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, சாப்பிடாதவங்க புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம், அவ்வளோதான். சாப்பாட்டிலே உங்கள் மனசை கொடுக்காதீங்க. ஒரு இடத்துல ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நீ பன்றி மாமிசம் சாப்பிட்டால் கூட உன் மனத்தை இறைவனிடம் வைக்க முடிந்தால் நீ உண்மையான பக்தன் அப்படிம்பார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மீராபாயுடைய ஒரு பாட்டு வரும் ஹிந்தியில், அதில் அந்த அம்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. வெறும் காய்கறி மட்டுமே சாப்பிட்டா இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய மான்கள், மீன்கள் இவங்கெல்லாம் வந்து கடவுளை பார்த்துருக்கணுமே, பார்க்கவே இல்லை. அடிக்கடி குளித்தா கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும்னாக்கா மீன்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கணுமே, இல்லையே. அப்போ என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளே சொல்லுவாள், பஜனை கரோ
அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும். அவரை நினைக்கணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர் பார்க்குறது இல்லை. ராமரே குகன்கிட்ட வந்தப்போ என்ன சாப்பிட்டார்? கம்பரே எழுதுகிறார், தேன் மீன் ரெண்டையும் கொடுத்தார் குகன். ராமர் அதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றார். ராமரை கும்பிட்றவங்களாம் அவ்வளோதான் அசந்து போயிடுவீங்க இல்லையா? ராமரே சாப்பிட்ருக்கார், அபிஷ்டு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவர் ராஜா. அவர் விவேகானந்தர் ஒரு லெக்சரில் சொல்கிறார், ஆர்மியில் இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் கீரையும் சும்மா புடலங்காயும் சாப்பிட்ருந்தாக்க அவன் போய் நிற்க முடியுமா? கொஞ்ச நாளில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிடும். அவன் அதுக்கேற்ற மாதிரி நிற்கணும் அங்கே இல்லையா? அது சாமிஜி ஒரு லெக்சரில் சொல்கிறார், புத்தர் நல்ல கருத்துக்களை சொன்னார். பட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் அஹிம்சான்னு சொல்லிட்டார். ஒரு ஸ்கூல்லே இப்போ ஆல் பாஸ் வந்திருக்கு பாருங்கள், அதே சிஸ்டம் தான் அஹிம்சா. யாருக்கு எந்த வேலையும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி உடம்பை வச்சுக்கணும். இல்லைனாக்கா வேலையை செய்ய முடியாது, தொழில் தர்மமே கெட்டு போயிடும். இதை சாமிஜி ஒரு லெக்சரில் சொல்கிறார். புத்தரை ஃபாலோ பண்ணி அசோக சக்கரவர்த்தி ஆரம்பித்தார். அவர் இந்த கலிங்கத்து போர் பார்த்துட்டு அவருடைய பொண்ணு சங்கமித்ரான்னு பேர், இவர் திரும்பி வரார். அப்போ போர் வெறி அவருக்கு. சங்கமித்ரா கேட்குறா, ஜெயிச்சிட்டிங்களாப்பா? ஆமாம் மகளே, எப்பவும் போல் எனக்கு தான் ஜெயிப்பு. எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்கனாக்கா பல லட்சம் அப்படிங்கிறார். இந்த கலிங்கம்னாக்கா ஒரிசா. அப்போ அந்த பொண்ணு கேட்டால், இவ்வளோ பேரை கொலை பண்ணிங்களே, ஒருத்தருக்காவது உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட். அவர் அசோக சக்கரவர்த்தி அப்படியே உட்கார்ந்துட்டார். அன்னைக்கு விட்டவர் தான், ஒரேடியாக விட்டார். சண்டையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஹிம்சை, புத்தருடைய கருத்து கரெக்டாக அப்போ தான் பரவிட்டே வருது. புத்த பிக்ஷுகள் அவங்கெல்லாம் வந்தாங்க, அதை கேட்டுட்டு இதுதான் நியாயமான மார்க்கம்னு சொல்லிட்டு அதில் போனார். அஸ் அ ரிசல்ட் முகல்ஸ் என்டர்ட், தெர் வாஸ் நோ ஒன் டு ஃபைட் தம் அவுட் அப்படின்னு சாமிஜி சொல்கிறார். அதுலேருந்து 1000 வருஷம் இந்தியா என்ன ஆச்சு? ஃபாரின் ரூல். அதனுடைய அடிமைத்தனம் இன்னும் கூட இருக்குன்னு சாமிஜி சொல்லுவார். இன்னும் கூட நமக்கு ஃபாரின் மோகம் இருக்க பாருங்க. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லிட்டு இருக்கிறார், இந்திய பொருட்களையே வாங்குங்கள், தீபாவளி நேரத்தில் இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நமக்கு அந்த கிளாத்து பிடிக்குது. ஈவன் பக்கெட் வாங்க போனாக்கா மேட் இன் சைனா, அதை வாங்கிட்டு வர. நம்ம பையன் அன்றைக்கி நம்முடைய பாத்ரூமுக்காக ஒரு பக்கெட் வாங்கிட்டு வரோம். நல்லா தான் இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது, விலையும் கம்மி சாமி அப்படின்னா. என்ன இதை பார்த்தாக்கா மேட் இன் சைனா, இதை போய் திருப்பி கொடுத்துட்டு மேட் இன் இந்தியா 200 ரூபா அதிகமானாலும் அதை வாங்கிட்டு வா அப்படி சொல்லி திருப்பி அனுப்பினேன். யார் என்ன பண்ணுவாங்க தெரியும், அட்லீஸ்ட் நான் ஒருத்தனாவது ஆரம்பிக்கிறேனே. ஸோ எது வேணால் சாப்பிடுங்க, எது வேணால் பண்ணுங்கள், ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். ஒரு விம்பிள்டன் பிளேயர் இருந்தார், ஆர்தர் ஆஷ் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லுவார், ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர், டூ வாட் யூ கேன், யூஸ் வாட் யூ ஹேவ் அப்படிம்பார். அருமையான ஸ்டேட்மெண்ட். எங்கே இருக்குமோ அங்கேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறதே இல்லை, இதை சாப்பிட்றதை நிறுத்தணுமா, அதை நிறுத்தணுமா, அதை ஆரம்பிக்கணுமா, இதுலேயே நம்ம கேள்வியெல்லாம் போயிட்டே இருக்குது. ரமண மகர்ஷிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஜபம் பண்ணாலே இறை காட்சி கிடைக்குமா? அவர் பேசாமல் இருந்தார். சாமி சொல்லுங்கள், ஜபம் பண்ணாலே இறை காட்சி கிடைக்குமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ஜபம் பண்ண போறியா, கேள்வி கேட்டுகிட்டே இருக்க போறியா? பாருங்களேன், ஹவு ப்ராக்டிக்கல் இல்லை. ஜபம் பண்ண போறியா இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்க போறியா அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டான். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்ன வேணால் சாப்பிடுங்க, குடிங்க, என்ன வேணால் பண்ணுங்க, நாமத்தையும் சொல்லுங்க. ஸோ இது அந்த பக்தர்களுக்காக. தப்பு கிடையாது, யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. பி ஹாப்பி, பட் பி ப்ராக்டிக்கல், டூ சம் ப்ராக்டிஸ். இதை தான் குருதேவர் திரும்பி திரும்பி சொல்லுவார். அது சொல்லிட்டு அடுத்த பேராவில் சொல்கிறார், கலியுகத்தில் மனிதன் உணவையே நம்பி இருக்கிறோம். இப்போ நமக்கு மனசு முழுக்க எங்கே இருக்குது? சாப்பாட்டில் தான். அது எப்போ தெரியும்? சில பேர் ஏகாதசி வர்றப்போ காலையிலேருந்து வரதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் கடவுள் மேலே தியானம் இருக்காது. சாப்பாட்டு நாளை காலையில் சாப்பிடணும்ப்பா, சாப்பாட்டு மேலே தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க.
இதே மயிலாபுரம் இடத்துல ஒரு 30-35 வருஷம் முன்னாடி ஒரு பிரம்மச்சாரி, அப்போது தபஸ்யாஞ்சி மகாராஜ் இருந்தார். அவர் சொல்லிட்டார், பிரம்மச்சாரி ஷுட் ஃபாலோ ஏகாதசி அப்சர்வேஷன் அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணுறது, இப்போ எல்லாருக்கும் பழக்கம் கிடையாது இல்லை. அந்த பையன், ஒரு பையன் வந்து பணக்கார வீட்டிலேருந்து வந்த பையன், இஷ்டத்துக்கு சாப்பிட்ட பையன், அப்போவே குண்டா இருப்பான் அவன். பார்த்துட்டு டுமாரோ ஏகாதசி சொல்லிவிட்டு நைட்டே கொஞ்சம் பழம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுவான். மங்களத்தை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ணும், பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டார், அலவுடு. மங்களாரத்தி முடிஞ்சோடனே வீட்டு ரூமுக்கு வந்து பழம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் 7 மணிக்கு ஒரு தடவை இவங்க டிஃபன் சாப்பிட்ற பால் சாப்பிட்டுட்டு, அப்புறம் 8:30 மணிக்கு பிரசாதம் வரும், அதையும் ஒரு பிளேட் நல்லா அடிச்சுட்டு, 10 மணிக்கு ஒரு பூஸ்டோ என்னமோ சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகணும். இன்றைக்கி ஏகாதசி ஒன்றுமே சாப்பிடல. இப்படியே ஹோல்லே போகும், நைட்டு தான் சாப்பிட்லாம். அதை பார்த்துட்டு நம்ம தியாகானந்தஜி இருந்தாருங்க, எடிட்டர். அவர் பார்த்துட்டு சொன்னார், ஐ திங்க் யூ கேன் ஃபாலோ நார்மல் ரொட்டீன் பிகாஸ் ஏகாதசி டேஸ் ஒன்லி யூ ஆர் டேக்கிங் மோர் ஃபுட் அப்படின்னாரு. ஏகாதசி அது கிருஷ்ணகிஷோர் ஏகாதசி மாதிரி ஆகிடும். ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, கலியுகத்தில் மனிதன் உணவையே நம்பியிருக்கிறான். அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் நானே அவன் என்று சொல்வது எப்படி சாத்தியம்? நானே கடவுள் சொல்வது எப்படி? திருமூலர் ஒரு பாட்டு எழுதுவார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. ஒரு அப்பாவும் பையனும் போகிறாங்க, சின்ன பையன் 5 வயசு பையன். திடீர்னு பையன் அங்கே பார்த்து தூரத்தில், அப்பா அங்கே யானை நிற்கிது அப்படிங்கிறான். பார்த்தாக்கா அங்கே ஒரு யானை நிற்கிது. ஓ எஸ், வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது மரத்தில் செஞ்சது. இப்போ அந்த யானை எங்கே போச்சு? முதல்ல மரம் தெரியலை, மரத்தை மறைத்தது மாமத யானை, யானை தெரிஞ்சது. பக்கத்தில் போய் தொட்டு பார்த்தாக்கா அது துதிக்க அப்படியே தான் தூக்கிட்டு இருக்கு. மரத்துள் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரம்னாக்க கடவுளை மறைச்சது இந்த உலகம். அந்த இறைவனை அடைஞ்சிட்டாக்க இந்த பரத்துள், இந்த பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். நீங்கள், அவங்க, இவங்க எல்லாருமே கடவுள் மயமாக தெரிவாங்க. ராமகிருஷ்ணர் வந்து அந்த தட்சிணேஸ்வர் தோட்டத்தில் 2-3 பேர் கூட வந்துட்டுருக்கிறார். பேசிட்டு வர்றப்போ அங்கே தோட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பாத்ரூம் கோயிலில் அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த காலத்துலலாம் மேனுவல் க்ளீனிங், அது தனி ஜாதி. க்ளீன் பண்ணிவிட்டு அவள் போகிறா. அன்றைக்கி ஏதோ லேட்டாக வந்துட்டா. இவர் எதிர்த்தாப்பில் வர்றதை பார்த்த உடனே அவள் ஒதுங்கி நிற்கிறான். ஐயோ இவங்க முன்னால் போகிறோமே, ஏதாவது சொல்லிவிடுவாங்க சொல்லி பயந்து நிற்கிறப்போ ராமகிருஷ்ணர் பார்த்துட்டு கும்பிட்டாராம். கும்பிட்டுட்டு என்ன தெரியுமா சொல்கிறேன், அம்மா ஜெகஜனனி, ஒன்றை தவிர வேறு யார் இந்த வேலையை செய்ய முடியும்? இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களை சுத்தம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏதாவது அதில் ஏதாவது அசிங்கம் தெரிஞ்சுதா? அந்த மாதிரி அந்த பொம்பளை, நம்ம பெக்காத அந்த பொம்பளை நமக்கெல்லாம் செய்கிறான். அதை பார்க்குறார் ராமகிருஷ்ணன். ஜெகஜனனி அவளை பார்த்து ஒரு விலை மாத இருந்த ரமணின்னு சொல்லி ஒரு சிகப்பு கலர் சேலை கட்டிட்டு அவள் அப்படி போகிறா. வா அம்மா, விலை மாதுவை பார்த்துட்டு, இன்றைக்கி நீ இந்த சேலையில் ரொம்ப அழகாக இருக்க. இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பரமஹம்சர் வந்து அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறாருமா. அங்கேயே தேவியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருந்தது. பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். அப்போ அந்த இண்டிவிஜுவாலிட்டி வில் கோ அவே. இந்த ஏக்நாதர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருந்த கங்கை, இது காசிக்கு போய் விஸ்வநாதரை கும்பிட்டுட்டு அங்கேருந்து 2 குடம் கங்கை தண்ணியை தூக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே அபிஷேகம் பண்ண கொடுக்கணும். அப்போ தான் காசி தரிசனம் கம்ப்ளீட். அந்த காலத்தில் நடந்து போகணும், ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது. பணக்காரங்கனாக்கா குதிரையில் இல்லை இதில் போவாங்க, வண்டியில், குதிரை வண்டியில் போவாங்க. இவங்கெல்லாம் ஏழைங்க போகிறாங்க, திரும்பி வராங்க. அப்போல்லாம் நிறைய காடு தான், இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது. மத்தியான நேரம் 12 o'clock ஒரு காட்டு வழியாக வந்துட்டே இருக்கிறப்போ யாரோ முணுமுணுக்கிறாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சத்தம் வருது. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்போல்லாம் சேர்ந்து தான் போவாங்க, தனியாலாம் போக முடியாது, போகலாம் வர முடியாது. ஸோ ஒரு 10-15 பேர் தான் சேர்ந்து போவாங்க. கொஞ்சம் இருங்க, யாரோ இங்கே முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு கழுதை கொஞ்சம் தூரத்தில் சாக கிடக்குது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வறண்டு போய் கிடக்குது. அது அப்படியே கத்துது.
இவர் உடனே கங்கை தண்ணி அதனுடைய வாயில் ஊற்றினாராம். அது உடனே எழுந்து ஓடி போச்சு குடிச்சிட்டு. மற்றவங்களாம் திட்டுறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, ராமநாதருக்கு விஸ்வநாதர்கிட்டேருந்து ராமநாதருக்கு போகுது ராமேஸ்வரத்துக்கு, இதை போய் ஒரு கழுதைக்கு ஊற்றிட்டியே அப்படின்னு சொல்லப்போ அவர் சொல்கிறார், அந்த ராமநாதருக்கு அபிஷேகம் செஞ்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னதான் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதை போல் ஒன்ஸ் யூ ரியலைஸ் தட் காட் ஆல்மைட்டி, எல்லார்கிட்டையும் அதை பார்க்கக்கூடிய பக்குவம் வரும். இதை ஒரு பக்தர் ரமண மகரிஷிகிட்ட போய் சொன்னார், சர்வம் வாசுதேவமயம் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப உயர்ந்த நிலை இல்லையா? இல்லையா? எல்லாருமே இறைவனின் குழந்தைகள் பார்க்குறது உயர்ந்த நிலை தானே அப்படின்னு கேட்டப்போ ரமணர் சொன்னார் அற்புதமான பதில், எஸ், உண்மையிலே உயர்ந்த நிலை தான். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உனக்குள்ள வாசுதேவனை பார்க்கணும். அப்போ தான் வெளியில் பார்க்க முடியும். இங்கே நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் எல்லாரையும் வாசுதேவனாக பார்த்தேன்னாக்கா அது முட்டாள்தனம். see within, see everywhere. இந்த ரிஷிகள்லாம் அந்த மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த நிலையில் கலியுகத்தில் உணவை நம்பியிருக்கிறான். இந்த நிலையில் சோகம் நானே அவன் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் இல்லை. செய்யாத காரியம்னாக்கா எல்லா விதமான தப்பும் பண்ணிட்டு இதில் நானே பிரம்மம் என்று சொல்வது சரியா? யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன், நான் தாசன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம் அப்படின்னு அந்த பேராவில் சொல்கிறேன். அபேதானந்த சுவாமி காளி பிரசாத் அப்படின்னு பேர். காளிகிட்ட அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், ஒரு பையன் வேணும் அப்படின்னு. இந்த பையன் பிறந்தான், காளி பிரசாத்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த வெஸ்ட் பெங்காலில் பேரெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். துர்கா பிரசாத், காளி பிரசாத், ராம் பிரசாத், அந்தந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். விவேகானந்தருக்கே வீரேஸ்வர் தான் பேர் வச்ச பேர். நரேன் அப்படின்னு சும்மா கூப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க, அதுவே நின்று போச்சு. ஸோ காளி பிரசாத் அப்போ ராமகிருஷ்ணன்ட்ட இது பண்ணுறப்போ அந்த தட்சிணேஸ்வரத்தை ஒரு பெரிய குளம் இருக்கும், இப்போ கூட இருக்குது. டைம் பாஸுக்காக அங்கே போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த பையன். ஜஸ்ட் 17 வயசு 18 வயசு பையன். ராமகிருஷ்ணன் அங்கே நிறைய வேதாந்தம்லாம் படிப்பான் அந்த வயசுலேயே. ராமகிருஷ்ணன் அந்த பக்கமாக வர்றப்போ மீன் பிடிக்கிறான், அப்புறம் தூக்கி அதை செத்து போனோடனே கரையில் போடுறான், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. ராமகிருஷ்ணன் அந்த பக்கம் வந்தவர் கேட்குறாரு, என்ன பண்ணுறேன்? மீன் பிடிக்கிறேன் சும்மா டைம் பாஸுக்கு. அதுக்கு வலிக்கும் இல்லையா, அந்த உயிர் போகும் இல்லையா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்குறப்போ காளி தபஸ்வி சொன்னாராம், உயிர் போகிறது என்ன சர்வசாதாரணம் தானே, ஆத்மாவுக்கு தான் மரணம் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ணன் சொன்னார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, உண்மையிலே பிரம்மஞானம் வந்தவன் எந்த உயிருக்கும் கெடுதலே செய்ய மாட்டான். கெடுதல் செய்கிறதாக்கா பிரம்மஞானம் வரலேன்னு அர்த்தம் அப்படிங்கிற. அதனால தான் ராமலிங்க சுவாமி வாடின பயிரை கண்டு வாடினார்னு பார்க்கணுன்னாக்க பயிர் போச்சுன்னு இல்லை, அதில் இருக்கக்கூடிய உயிர் வாழுதே, அந்த உயிர் என்ன, நத்திங் பட் பிரம்மன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். தாயுமானவர் கூட பார்க்கும் இடமெங்கும் நிக்கவர நிறைந்திருக்கும் பராபரமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அவர் எல்லா இடத்துலையுமே பார்க்குறார். சாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுப்பார். ரிஷிகேஷில் கங்கையில் இந்த பக்கம் குளிச்சுட்ருக்காங்க, ஆப்போசிட் பேங்க்லனாக்கா கரையில் ஒரு முனிவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறார், சாது. ஒரு புலி இழுத்துக்கிட்டு போகுது அவரை. இங்கேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க, ஐயோன்னு கத்துறாங்க. ஏன்னா கங்கையில் கிராஸ் பண்ணி போக முடியாது. கங்கையில் யாராவது குளிச்சிருக்கீங்களா? ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? செயின் பிடிச்சிட்டு தான் குளிக்கணும், இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கை செயின் அறுந்து போயிடும், அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஐயோன்னு கத்துறாங்க. அந்த புலி இவர் சாது சரியாக சாப்பிடாத ஆள் தானே, லைட்டாக இருக்கார், அது பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகுது. அவர் சிரிக்கிறார், அப்போ சிவோகம் சிவோகம் அப்படிங்கிறார். இதை சாமிஜி பார்த்துட்டு சொல்கிறார், அவன் உண்மையான ஞானி அப்படிங்கிற. நமக்கு நைட்டு ஒரு பூனை வந்தாலே நாமும் பயந்து நின்றுக்கிறோம், எங்கே பிரம்மத்தை பார்க்குறது? ஸோ அந்த நான் போகாத வரைக்கும், இதை தான் அபேதானந்த சாமி சொன்னார், உண்மையிலே பிரம்மஞானம் அடைந்தவன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான். எனக்கா எல்லா உயிர்களையும் அவன் இறைவனை பார்க்குறான். He is seeing himself.
இப்போ உங்களை நீங்களே அடிச்சுப்பீங்களா? அந்த அம்மா உடனே ஃபோன் பண்ணிவிடுவாங்க. ஹலோ, என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்றைக்கி அமுதமணிகள் கிளாஸ் கேட்டுட்டு வந்தார், ஒரு மாதிரியாக இருக்கான்னு சொல்லி அவங்க அண்ணாவுக்கோ தம்பிக்கோ ஃபோன் பண்ணிவிடுவாங்க. வந்து பாருப்பா. எங்கேயுமே ஏன்னா அவருக்கு இவர் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார், அந்த பிரம்மஞானம் வந்துட்டாக்க எனிமே கிடையாது, நண்பன் கிடையாது, புள்ள கிடையாது, அப்பா கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் தான் எல்லா உயிர்களாகவும் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடும். அப்போ யார் யாரை ஏமாற்றுவான், யார் யாருக்கு உதவி செய்வான், அந்த ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. அதான் ராமகிருஷ்ணர் சொன்னார், பிரம்ம நிலை அடைந்தவன் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான். ஸோ அதை சொல்லிட்டு அப்புறமா அடுத்த பேராவில் சொல்கிறார், ஞானி இது அல்ல இது அல்ல, நேத்தி நேத்தி அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்லியிருக்கேன். ந எதி, இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். பகுத்தறிந்து, இந்த பகுத்தறிந்து அப்படி அதுலேருந்து வந்தது தான் பகுத்தறிவு. உண்மை எது, பொய் எது, நல்லது எது, கெட்டது எது, செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது, இதை யோசனை பண்ணுறதுக்கு. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு அறிஞர் கூட சொல்லுவார், திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டாக் ஒன்ஸ் அப்படிமா. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நம்ம பேசிட்டு அப்புறம் 10 தடவை யோசனை பண்ணுவோம், அது பேசாமல் இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் அவசரப்பட்டு நாக்க விட்டேன். அதனால தான் நான் அடங்கினால் 4 அடங்கும் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லுவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, ஜிதே ரசே ஜிதம் சர்வம் அப்படின்னு. நாக்கு ஜெயிச்சுட்டா எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ பகுத்தறிந்து அப்படின்னாக்க அந்த பகுத்தறிவை, உண்மையான பகுத்தறிவு, தமிழ்நாட்டு பகுத்தறிவு இல்லை, உண்மையான பகுத்தறிவை நாம் யூஸ் பண்ணி உண்மை எது பொய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான் அந்த ஞானி. அப்போது தான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லுவார், இறைவனை பற்றி சொல்கிறப்ப, திருக்குறள்லாம் படித்து பாருங்கள் டைம் கிடைச்சா. தீபாவளி அன்னைக்கு லீவு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் படிங்க. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எடும்பையில் அப்படிம்பார். கடவுள் எப்படின்னாக்க, இந்த அம்மா எனக்கு பிடிச்ச அம்மா, அந்த அம்மா பிடிக்காத அம்மா, இந்த ஐயா எனக்கு பிடிக்கும், அந்த ஐயா பிடிக்காது, அது கிடையாது. வேண்டுதலும் கிடையாது, வேண்டாமையும் கிடையாது. ஹி இஸ் பியாண்ட். ராமகிருஷ்ணன் சொல்வார், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர் கடவுள். எந்த மனிதன் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போயிட்டானோ ஹி பிகம்ஸ் கடவுள். அது பிரம்மநிலை அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பற்றை விடுகிறான், அப்போது தான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். பற்று எப்படி வருது அப்படின்னாக்க, புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், எப்படி இந்த பற்று வருது நமக்கே தெரியாமல் அப்படின்னாக்கா, உடனே அவர் சொன்னார் சிஷ்யர்கிட்ட, ஒரு துண்டு பெருசாக ஒரு துண்டு இருக்குது, அதை கொண்டு வா அப்படி இப்படி விரித்து காமிச்சார். நல்லா விரிஞ்சிருக்கு, துண்டு நல்லா விரிஞ்சிருக்கு. அப்புறம் கையில் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 முடிச்சு போட்டார். இப்போ அந்த மாதிரி விரிக்க முடியுமா? முடியாது. இது சேம் துண்டா வேறு துண்டா? சேம் துண்டு. இப்போ ஏன் விரிக்க முடியாது? அதில் முடிச்சு இருக்குது. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பற்றுக்கள் இருந்தால் நம்ம மனசு விரியாது, சுருக்கி வச்சுக்கும். நான், என் குடும்பம், என் குழந்தை, என் சொத்து இப்படி போயிடும். நான் எனது அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஒரு கதை கூட, அந்த யசோதாமா கிருஷ்ணனை கட்ட போகிறா, கைத்தால் 2 இன்ச்சு குறையுது. இன்னொரு கைத்தை முடிச்சு போட்டு பண்ணாக்கா மறுபடியும் 2 இன்ச்சு குறையுது. ஆச்சரியம். அதை சொல்லிவிட்டு நம்ம நொச்சூர் சொல்லுவ, அந்த 2 இன்ச்சு என்ன தெரியுமா? நான் ஒன்று, எனது ஒன்று, அகங்காரம் மமகாரம், அதுதான் 2 இன்ச்சு. அப்புறம் கடைசியாக கடவுளே கிருபை பண்ணி கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதை. இந்த நான் எனது இருந்தால் போதும், கடவுள் எங்கேயோ கடவுளை கட்ட முடியாது. ஸோ அந்த புத்தர் சொன்னார், அதே துணி தான் இப்போ இந்த முடிச்சை எடுத்துட்டாக்கா மறுபடியும் அதை விரித்து பார்க்கலாம். அதை போல தான் இந்த மனசுக்குள்ளே முடிச்சு கிரந்தி அப்படிவாங்க. அதனால தான் முண்டக உபநிஷத்தில் ஒரு பாப்புலர் மந்திரம் இருக்குது. இறைவனை பார்த்துட்டா என்ன ஆகும்னாக்கா, பித்யதே ஹிருதய கிரந்தி. இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படுகின்றன, சிதறுகின்றன. பித்யத்தைனாக்கா அப்படியே சிதறி போகுது. சித்தியந்தே சர்வ சம்சயா, எல்லா சந்தேகங்களும் போகுது. இந்த பிரேமானந்த சாமி இருந்தப்போ நமக்கு ஆத்மசாஞ்சி சொன்ன ஒரு இன்சிடெண்ட்.
பிரேமானந்தஜி வந்து கிச்சன் இன்சார்ஜ், கிச்சன் கோவிலெல்லாம் பார்த்து மேனேஜர் மாதிரி இருந்தார். பிரம்மானந்த சாமிகிட்ட போய் ஒரு இளைஞன் நல்லா படித்த ஒரு பையன், நான் மடத்தில் ஜாயின் பண்ணி சேவை பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். பிரம்மானந்த சாமி பெரிய மகாபுருஷர் இல்லையா, அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டார். ஓகே, நீ போய் பாபுராமை பார் அப்படின்ட்டு பாபுராமரை போய் பார்த்துட்டு அவர் வெஜிடபிள் வெட்டிகிட்டு இருக்கிறார். குருதேவருக்கு சேவை பண்ணவர் இப்போ வர்ற பக்தர்களுக்காக வெஜிடபிள் வெட்டிகிட்டு இருக்கிறார், அம்மாவோட குழந்த மாதிரி. இந்த பையன் போயிட்டு, நான் மடத்தில் சேர வந்திருக்கேன், உங்களை பார்க்க சொல்லி பிரசிடென்ட் சாமி சொன்னார் அப்படின்னு ஒன்று. அவர் பார்த்தார், அவர் பெரிய பிரம்மஞானி. அவர் பார்த்தார், ஓ சரி, என்ன படிச்சிருக்க, 2-3 கேள்வி கேட்குறாரு. பேசிகிட்டே வர்றப்ப அந்த பையன் சொன்னான்னா, எனக்கு 1-2 தடவை குருதேவருடைய காட்சி கூட கிடச்சிருக்கு. அப்படியா, வா, ரொம்ப பெரிய ஆள் தான் நீ, அப்படியா, வெரி குட் வெரி குட். ஸோ எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை நல்லா யோசனை பண்ணி சொல்லு, எந்த டவுட்டும் இல்லையே? இல்லை எந்த டவுட்டும் இல்லை, நல்லா டீப்பாக யோசனை பண்ணி சொல்லு. 3வது தடவை சொன்னப்போ அப்போ தான் இல்லை கொஞ்சம் லேசாக இப்போ மாட்டுக்கொட்டையில் போய் சாணியெல்லாம் அள்ளு அப்படின்னாராம். பிரம்மஞானி ஆயிட்டாக்க இது சமம் பஷ்யன் ஹி சமம் சர்வேஷு பூதேஷு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துடும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், யாருக்கு அந்த பற்று விட்டு போச்சோ அவங்க தான் இறைவனை பிரம்மத்தை அழிய முடியும். புத்தர் அதை தான் சொன்னார், அந்த முடிச்சு எடுக்கணும், எடுத்துட்டாக்கா அந்த துணி விரிஞ்ச மனசில் அவர் இருப்பார். படிகள் ஒவ்வொன்றாக கடந்து மாடியை அடைவது போன்றது இது. மாடிப்படியில் ஏறுறோம், மேலே என்ன அது சொல்கிறார். ஆனால் விஞ்ஞானி கடவுளுடன் பேசுகிறான், மேலும் சிலவற்றை காண்கிறான். என்ன காண்கிறான்? செங்கல், சுண்ணாம்பு, காரை, அந்த காலத்து மாடி போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவன் காண்கிறான். மாடிப்படி ஏறுறப்போ மாடி வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஏறுறப்போ லிஃப்ட்டில் போகிறப்போவே வந்து நீங்கள் போகணும் 7th ஃப்ளோர், 2nd ஃப்ளோர் வந்திருக்கு, முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவீங்களா? நோ, யூ வில் கண்டினியூ யுவர் ஜேர்னி. இப்போ பஸ்லேயே இங்கேருந்து போகிறீங்க, பழனிக்கு போகிறீங்க, ராமேஸ்வரம் போகிறீங்க. நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறப்போ 1 hour கழித்து பார்த்தாக்க ஒரு 40-45 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் தட் இஸ் நாட் தி டெஸ்டினேஷன். இன்னும் போகணும். வி ஆர் நியரிங், அதுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அதை போல் படியில் ஏறுறப்போ இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராச்சரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறான். மாடிக்கு போனது ஃபஸ்ட் டைம் மாடி ஏறுறான், எல்லாம் நல்லா கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா இந்த ஃப்ளோர் டெர்ரேஸ் மொட்டை மாடி எதில் கட்டியிருக்காங்களோ அதே பொருளை வச்சு தான் படிகளையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. எல்லாவற்றையும் கடந்து இருக்கக்கூடிய கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஞானி அறிகிறான். கடந்தும் உள்ளும் இருப்பவர் கடவுள், அந்த மாதிரி இருக்கார். ஸோ நிர்குணமே சகுணமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். துரியானந்த சாமி கடைசி நேரத்தில் அவர் உயிர் பிரிய போகுது, ஏன்னா உட்காத்தி வை அப்படின்னார். உடம்புல ஏகப்பட்ட வலி அவருக்கு. உட்காத்தி வைன்னா ஸ்ட்ரைட்டாக அவர் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன் ஸ்ட்ரைட்டாக உட்காரோம்னாக்கா மூச்சு சுவாசம் வந்து நல்லா போகும். நம்ம குனிஞ்சு உட்கார்ந்தாக்கா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, நம்ம சரியாக உட்காரலனாக்கா மூச்சு சரியாக இருக்காது, அந்த ரிதமிக் மூச்சு இருக்காது. அவர் எப்போ ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்ததுக்கப்புறம் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் அப்படின்னு சொன்னார். சங்கராச்சாரிய சொல்றார், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிகினிங் ஸ்டேஜில் இதுவல்ல. இவர் அடைஞ்சிட்டார். பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லிட்டே உயிரை விட்டார். நமக்கு அந்த மாதிரி ஆசையாக இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணுங்கள், இன்னையிலேருந்து தீபாவளி வருது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த ஞானி எந்த கடவுள் எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறாரோ அவர் தான் இந்த உலகத்திலையும் அண்ட சராச்சரம், சர அச்சர அப்படின்னாக்க மூவிங் நான் மூவிங். இப்போ இதெல்லாம் வந்து நான் மூவிங். ரமண மகர்ஷி ஒரு நாள் வந்துட்டுருக்கிறார், அங்கே ஒரு சிமெண்ட் ஸ்லாப் போட்டிருக்கு, அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு இளைஞன் உட்காந்துட்டு கேட்குறான், அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கடவுள் தானே, இந்த மரம் கூட கடவுளா அப்படின்னு கேட்டான்.
ரமணர் சிரிச்சுட்டே சொன்னார், நீ உட்கார்ந்துருக்க சிமெண்ட் ஸ்லாப் அது கூட கடவுள் தான் அப்படி சொல்லிட்டு போனார். ஹி குட் see that. அந்த சைத்தன்யத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருந்தது, நமக்கு இல்லை. அதனால் பிரித்து பார்க்குறோம். இந்த பிரம்மஞானி அப்படி இருப்பான். நிர்குணமே சகுனமாக இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான் அப்படி சொல்கிறார். இந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், எல்லா வழிகளும் உண்மை, எல்லா மதங்களும் உண்மை. நிறைய பேர் நம்ம ஹிந்துக்களுக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னாக்கா, நமக்கு எம்மதமும் சம்மதம் சேராது. அது சொல்லக்கூடிய பக்குவம் இப்போ இல்லை. ராமகிருஷ்ணர் அதையும் சொல்லுவேன். நிறைய பேர் பெரிய ப்ராட் மைண்டட் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற மதத்துக்காரங்க வந்து நமக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காமல் அப்படியே ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கும். எது கன்வர்ஷன் இட்ஸ் நோ ப்ராப்ளம். இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டியதை கூட மறந்துடுறோம். எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய பக்குவம் எப்போனாக்கா எல்லா உயிர்களையும் இறைவனை பார்க்குறப்ப தான். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அவருடைய முக்கியமான கோட்பாடு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களோட ஒத்துமையாயிரு, பட் உன்னுடைய மதத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லா லேடிஸையும் அம்மாவாக பாரு, ஆனால் உங்கள் அம்மா தான். அந்த அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நீ கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லுவார். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சுக்கணும். அந்த உயர்ந்த நிலை அடைஞ்சதுக்கப்புறம் தான் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. ஸோ அந்த பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குது? அவர் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் எழுதுகிறார், உருவன்று அருவன்று, உருவமும் இல்லை அருவமும் இல்லை, உளதன்று இளதன்று, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னதான்? இருளன்று ஒளி அன்று, இருளும் கிடையாது ஒளியும் கிடையாது. ஒளி கிடையாது. இந்த சிவபுராணத்தில் ஒரு இடத்துல துன்னிருளே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. கடவுள் யாருன்னாக்கா இருளாம். இது வந்து நாசதிய சூக்தம்னு ஒரு வேதத்தில் ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் இருட்டு கவி இருந்த போது அப்படின்னு அந்த மந்திரமே ஆரம்பமாகும். அந்த இருட்டு யாருனாக்கா கடவுள் தான். துன்னிருளே தோன்றா பெருமையனே அப்படின்னு அவர் பாடுவார்ல. இருள் யாருனாக்கா அதுவும் கடவுள் தான். வெளிச்சம் யார்? அதுவும் அவர் தான். இருள் அன்று ஒளி அன்று என நின்ற அதுவே அப்படி சொல்லிட்டு, அது முருகன் கூட சொல்லலை. அந்த பாட்டு முருகன் தனிவேல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கிறப்ப என நின்ற அதுவேனாக்கா அந்த பாட்டு முடிகிறப்போ அது முருகனா, விநாயகனா, சிவனா, விஷ்ணுவா அது கூட சொல்ல தெரியல அருணகிரிநாதர். ஸோ உருவக்கடவுள் மூலம், அதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், யாரோ போய் சொன்னாங்க ஐடல் வர்ஷிப், இந்த உருவத்தை கும்புறது தப்பு இல்லையா அப்படி சொன்னப்போ சுவாமிஜி சொன்னார், ஒரு ஐடல் வர்ஷிப் ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு மகாத்மாவை உருவாக்க முடியும்னாக்க இன்னும் நிறைய உருவத்தை வச்சுங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த மாதிரி மகாபுருஷர்களை உருவாக்கணும், உருவத்தை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி சொல்லுவார். அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் ஒரு உருவத்தின் மூலம் உருவம் கடந்த நிலையை அடைந்தவர்கள். அந்த ஞானிகளுக்கு நிர்குணம் சகுனம் எல்லாமே ஒன்றா தெரியும் அப்படின்னு அந்த பேராவை முடிக்கிறார். சொல்லிட்டு அடுத்த பேராவுக்கு போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ரொம்ப டஃப் சப்ஜெக்டு, மெதுவாக போகிறேன். எத்தனை பேர் கூட வர்றீங்கன்னு தெரியல. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.